முதலமைச்சர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டிட் நியமனம் அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். முதலமைச்சர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமனம். அவருடைய ஜோதிடர் அவரா இல்லை இது அரசு அதிகாரியா? ஓகே, அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல். என்னுடைய நினைவு அவர்தான் அவருடைய ஜோதிடராக வலம் வந்தவர், ஜோதிட பின்புலம் கொண்டவர், அந்த பாண்டித்யம் கொண்டவர் தான் ராதன் பண்டிட். இவர் இணையவாசிகளுக்கெல்லாம் ரொம்ப பிரபல்யம். முதலமைச்சர் விஜய் வென்ற உடனேயே தந்தி டிவிக்கு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அதில் நிறைய முக்கிய தகவல்களை சொல்லியிருந்தார். அவர் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத செய்தியை பார்க்கின்றோம். ஆர் வி ரீடிங் இட் ரைட்? விஜய் அவருடைய ஜோதிட ஆலோசகராக ஜோதிட பின்புலம் கொண்டவர் தானே ராதன் பண்டிட், அவர் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா? தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஓஏசி, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்தாலும் அரசியல் ரீதியிலாக செயல்படுவதற்கு சிறப்பு அதிகாரியை நியமித்துக் கொள்வதற்கான வரம்பு என்பது இருக்கிறது. அந்த அடிப்படையில ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேலை தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக நியமித்து தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ள ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் முதலமைச்சரின் அலுவலகத்துல அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்று முதல் அவர் அந்த பொறுப்புல இடம் வகிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் ஜோதிட ஆலோசகராக தமிழக வெற்றி கழக தலைவருக்கு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நேரங்கள்ல முக்கியமான நேரங்கள்ல அவர் செல்ல வேண்டிய பணிகள், ஆற்ற வேண்டிய விஷயங்கள், கட்சியுடைய முக்கிய நிகழ்வுகள் ஆகியவற்றை கணித்து கொடுத்திருந்தார் என்பது அவர் மூலமாகவே தெரிவித்திருக்கக்கூடிய நிகழ்வு. ஆனால் அவருக்கு சில ஆருடங்கள்ல நம்பிக்கை இல்லை என்றாலும் இந்த விஷயங்களை தமிழக வெற்றி கழக தலைவருக்கு தொடர்ந்து ஜோதிட ரீதியிலாக ஆலோசகராக இருந்து வந்தவர் தற்போது சிறப்பு அதிகாரியாக முதலமைச்சருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாகவே அறிக்கை முதலமைச்சரின் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிறது. அரியன், ஓகே, நீங்க சொல்வது போல அரசு அலுவலர்களை இந்த டிஎன்பிஎஸ்சி காடர்ல இருந்து அதே போல ஐஏஎஸ் காடர்ல இருந்து நிறுவுவாங்க, அது ஒரு முறை. அதே போல இந்த பொலிட்டிக்கல் அப்பாயிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடந்த முதலமைச்சருக்கு கூட முந்தைய முதலமைச்சருக்கு கூட செயலாளராக இருந்தவர் தினேஷ் அவர்கள், அவர் கூட அரசு அதிகாரியாக ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயிண்டி அப்படிங்கிற அளவில் தான் செயலாளரோ ஜாயின்ட் செக்ரட்டரி அந்த ரேங்க்ல இருந்தார் அப்படிங்கிறது பொருள். ஸோ பொலிட்டிக்கல் அப்பாயிண்டிஸ் கூட முதலமைச்சருடைய டிஸ்கிரிஷன்ல நியமிப்பது வழக்கம் அப்படின்னு நான் அறிகின்றேன். ஸோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயிண்டியாக அரசு அதிகாரியாக இவர் செயல்பட போறார் இல்லையா? ஸோ இவர் சிஎம்ஓல ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயிண்டிங்கிற அளவில் இவருடைய அந்தஸ்து அப்படிங்கிறது அரசு அதிகாரி அப்படிங்கிற அந்தஸ்து தான் இல்லையா மணிகண்டன்? ஓகே, உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும் நேர்களே, தேர்தல் வெற்றி வந்த நாளுக்கு அடுத்த நாள் தந்தி தொலைக்காட்சிக்கு அவர் பிரத்யேகமாக பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியில் நிறைய முக்கியமான விஷயங்களை நம்முடைய சலீம்க்கு அவர் சொல்லியிருந்தார். அதில் அவர் 2 விஷயங்கள் தெளிவுபடுத்தினார். இது பாருங்க, விஜய் அவர்களுக்கு ஜோசியத்தின் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் அவர் என் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக நன்மதிப்பின் அடிப்படையில் கேட்டு வந்தார்னு சொல்லி வந்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.